சார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வாங்க அஷ்ரஃப். வணக்கம் இது சார். உங்களுக்கு ரெண்டாவது நிகழ்ச்சி இல்லை? ஆமாம் சார். நீங்கள் முதல் நிகழ்ச்சி பண்ணதை பற்றி ஊரில் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? ஊரே அதிருது சார். இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சு அசத்த போறீங்க? வழக்கம் போல் ஜோக் தான் சார். வழக்கம் போல் ஜோக்? ஆமாம் சார். அசத்துங்க சார். நம்ம வாழ்க்கையில் சிரிச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கும், எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுவான், வீட்டுக்கே போக மாட்டான். ஏன்னா அந்த அம்மா குடும்பம் நடத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சில வீட்டுக்கார அம்மா பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா விருஷம் வீட்டுக்கே போக முடியாது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போ வீட்டுக்கு சம்பளம் வாங்கிட்டு போகிறனோ அப்போ மட்டும் எங்கள் வீட்டில் எனக்கு பயங்கரமான கவனிப்பாக இருக்கும் சார். வழக்கமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. போன மாதமும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன், சாப்பாடு வைக்கிறா, காஃபி கொடுக்குறா, தண்ணி குடிங்கிறா. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா இது எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் கேட்டுருன்ட்டு போன தடவை கேட்டேன், ஏண்டி எப்போ நான் சம்பளம் வாங்கிட்டு வரணும் அப்போ மட்டும் இப்படி என்னை கவனிக்கிறல்லன்னு. கடுப்பாயிட்டா. உடனே அவ்வளோ கோவமாக என்ன பார்த்து கேட்குறா, ஏங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வர அன்றைக்குமா அப்படி கவனிக்கிறேன், நீங்கள் போனஸ் வாங்கிட்டு வந்தாலும் இப்படி தான். ஒரு அம்மா என்ன இருந்துச்சு, பாதிரி அடிச்சுட்டு புருஷன்ட்டு வந்து சொன்னிச்சு, ஐயோயோ இந்த அநியாயத்தை கேட்டிங்களா, நம்ம பையன் அவன் தங்கச்சி மாதிரி நினைக்க வேண்டிய நம்ம வீட்டு வேலைக்காரியை பொண்ணோட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. ஐயோயோ தங்கச்சி மாதிரி இல்லடி, அவள் தங்கச்சியே தான். என்ன சில பேர் இது மாதிரி வில்லங்க முடிச்ச ஆள்லாம் இருந்துக்கிட்டு இருப்பான். ஒரு வீட்டுக்கு திருடம் போயிருக்கான், டாய் அப்படின்னு கத்தியை காமிச்சு முதல்ல சாவியை கொடு அப்படின்னு இருக்கான், பீரோ சாவியை கொடுன்னு. உடனே அந்த ஆள் துப்பாயை காமிச்சு சொல்லியிருக்காரு, முதல்ல பீரோ வாங்கி கொடு, முதல்ல பீரோ வாங்கி கொடு அப்புறம் சாவி கொடுக்குறேன். சில பேர் இடக்கு முடக்காலும் பேசுவான். 2 பைசாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சார். அங்கேருந்து நான் போய் என் வாய் சும்மா இருக்கணும்ல, நேராக அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா இந்த வயசில் என்னடா உங்களுக்கு சண்டை, இந்த வயசில் இப்படி சண்டை போடுறீங்களா அப்படின்னு. ஆமாண்ணே என்னோட பணத்தை அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா. ஏன்டா கேவலம் பணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நானாக தான் அறிவு சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும்தான்டா சண்டை போடுவேன் அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான் ஒரு பையன், ஆமாண்ணே வாஸ்தவம் தான், யாருக்கு எது எது இல்லையோ அதுக்கு தானே சண்டை போட முடியும். என்ன பயிலோ பாருங்க இவனுக்குலாம். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய நகைச்சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சார். ஒரு பேஷண்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்கேன். போயிட்டு என்ன பண்ணுங்க, டாக்டரை பார்த்து, டாக்டர் எனக்கு அதிகமாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தால் பாருங்கன்ட்டு. அவர் ஒன்றே கேட்டிருக்காரு, என்ன தொழில் பண்ணுறீங்க, வேற ஒன்றும் இல்லை ஃபைனான்ஸ் கம்பெனி தான் வச்சுருக்கேன். ஏப்பம் வரதானே செய்யும், உங்களோட தொழிலை மாற்றிட்டார் அவர். சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற கையால் ஈ கூட ஓட்ட மாட்டாங்க நம்ம ஆள். சில பேர்ட்ட கையை கொடுத்துட்டு நம்ம விரல் இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கணும். சில பேர் அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், ஊரில் வாழ்ந்தப்போ கோடீஸ்வரனாக வாழ்ந்துருக்கான், செத்து மேலாகம் போயிட்டான். மேலாகம் போனவன் சரசரசர் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அங்கே அந்த பக்கத்தில் யமதர்மராஜா ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. அங்கே கூப்பிட்டு, வா எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காரு. சொர்க்கத்துக்கு போகணுன்னு இருக்கான். சொர்க்கத்துக்கு போனால் இப்படி போக முடியாது தம்பி, இங்கே வா, நீ யார் என்ன விவரத்தை சொல்லு, ஏதாவது நல்ல காரியம் பூமியில் வாழ்ந்தப்ப செஞ்சிருந்தா போகலான் இருக்காரு. உடனே சொல்லியிருக்கான், நான் கோடீஸ்வரன், நான் வந்து உலகத்தில் வாழ்ந்தப்ப 2 நல்ல காரியம் பண்ணேன் அப்படின்றார். 2 நல்ல காரியம் பண்ணியா, பரவாயில்லையடா அப்படின்ட்டு. என்ன நல்ல காரியம் இருக்காரு, ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு வயசான அம்மா பசியில் வாடி கிடந்தாங்க, ₹1 தானம் பண்ணேன் அப்படின்னு. காது இறந்து அது போகட்டும் அப்படின்ட்டு. அடுத்தது வேற என்னடா தர்மம் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. இவனே சொல்லியிருந்திருக்கான், ஒரு நாள் ரோட்டோரமாக போய்கிட்டு இருந்தேன், அங்கே வயசான நிலையில் ஒரு தாத்தா வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கால் 2 முடியாது, கை 2 முடியாது, அவருக்கு 50 பைசா தானம் பண்ண அப்படின்னு. இதை கேட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நேராக ஆண்டவன்ட்ட போயிருக்கார் யமதர்மராஜா. இதே மாதிரி பிரச்சனையை சொல்லியிருக்காரு. யமதர்மராஜாவை பார்த்து ஆண்டவன் சொல்லியிருக்கான், உங்ககிட்ட ஒரு 1 ரூபா சில்லறை இருக்கா யமதர்மா அப்படின்ட்டு. இருக்குது அப்படின்னு இருக்கான். முதல்ல அவன் கையில் கொடுத்துட்டு தூக்கி என்ன சட்டியில் போட்டுட்டார். ஒரு பெரிய பணக்காரனுக்கு தாராள மனசு, அவனுக்கு வந்து ரத்தம் தேவைப்பட்டது. ஒரு கஞ்ச பையன் போய் ரத்தம் கொடுத்தான். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரத்தம் கொடுக்கணும். முதல் 3 மாதத்துக்கு போய் கொடுத்தவனே 5000 ரூபாய் கொடுத்தாரு அவர். 2வது 3 மாதத்துக்கு போய் கொடுத்தவனே 2000 ரூபாய் கொடுத்தார். 3வது 3 மாதத்துக்கு அப்புறம் போகணும் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ இவன் கேட்டான், ஏங்க முதல்ல வரும்போது 5000 ரூபாய் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் 2000 ரூபாய், இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா. டேய், முதல்ல வரும்போது என் சொந்த ரத்தம் ஓடி இருந்தது, 2வது வந்து பாதி ரத்தம் ஊர் ரத்தம், 3வது வாட்டி மொத்தமும் ஊர் ரத்தம் தானே ஓடுது, உன் நினைப்பு தானே எனக்கு இருக்கும்னு சொல்லி சொன்னேன். வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறவங்களை வந்து மென்மேலும் வெற்றி அடைய செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களையும் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களையும் அவங்களாலையும் முடியும், முயற்சி பண்ணால் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி நம்ம உலகத்திலேயே அஸ்தப்போவது யாரு அப்படிங்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு பள்ளியின் வாயில் அகப்பட்ட விட்டில் பூச்சி கூட தான் சாகும் வரை போராட நினைக்கிறது. 6 அறிவு படைத்த மனிதன் நீ, உன்னால் உன் தோல்வியிலிருந்து மீள முடியாது. உன்னுடைய கண்ணீர் மற்றவர்களுக்கு உந்தன் மீது பரிதாபத்தை மட்டுமே உண்டாக்கும்.
உன்னுடைய முயற்சியும் உழைப்பு மட்டுமே அதற்கான பலனை உண்டாக்கும். அத்தகைய ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி இருக்குது என்றால் அது எங்கள் சன் டிவியில் வரக்கூடிய அசத்தப் போவது யாரு அப்படிங்கிற ஒரே நிகழ்ச்சி என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகநாதன் சார், இவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்தார். நல்லா அந்த அவர் சொன்ன சின்ன சின்ன ஜோக்குகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே போல் அவர் கடைசியில் முடிக்கிறப்போ அதை வெற்றியை தோல்வி பற்றி சொன்னார். அது ரொம்ப மிக மிக சூப்பரான நன்றி நன்றி நன்றி.